எங்கட வாழ்க்கையில வந்து கணக்க நண்பர்கள் வரினம் போயினம். ஆனால் வந்து உண்மையில வந்து எங்கட நண்பர்கள்ல ஆறு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் சரியா ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம். எங்களால அடுத்த கட்டமா என்ன செய்கிறோன்னு தெரியாம இருக்குதுன்னு சொன்னா அந்த உண்மையான நண்பர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றா, ஓகே நீ வந்து யோசிக்காத நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், நீ யோசிக்காத அடுத்த கட்டத்துக்கு இப்படித்தான் போறேன்னு சொல்லி எங்களுக்கு உயிருக்கு உயிரா நின்று தோள் கொடுத்து எங்களை வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி விடுவினோம். உண்மையில வந்து நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களான்னு நாங்க பார்க்க வேணும் என்று சொன்னா எங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை என்று வர வேணும். நல்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதுதான் அதுல நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நாங்க அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்க அந்த இடத்துல எங்களோட நண்பரோ நண்பியையோ நாங்க இழக்கிறோம் என்று சொன்னால் ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு கவலையாத்தான் இருக்கும். ஆனா வந்து நாங்க யோசிக்கணும் உண்ட உண்மையில நல்ல நண்பர்களா இருப்பார்கள் இருந்தா எங்களோட அந்த பிரச்சனையில நின்று முகம் கொடுத்து எங்களை வெளியில கொண்டு வர பாப்பினோம். ஆனா உண்மையில அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு நீடிக்கணுமா இருந்தா கண்டிப்பா அதை உதவி செய்திருப்பினோம். ஆனா வந்து அவை உதவி செய்யாம விட்டுட்டு போகினமா இருந்தால் அது உண்மையான நண்பர்கள் இல்லை. அதை வந்து கடவுள் வந்து எங்களுக்கு பிரிச்சு காட்டி ஓகே இவர் கூடாதவே இவர் நல்லவேன்றதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி காட்டி இருக்கிறாருன்றதை நாங்க நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சு நாங்க கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைக்க வேணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறோம்.